வணக்கம். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பகவான் ரமண மகரிஷி என்றாலே திருவண்ணாமலையில் அமைதியாக அமர்ந்திருக்கும் ஒரு மாபெரும் ஞானி, எந்த சலனமும் இல்லாத ஒரு கருணை கடல் என்றுதான் நமக்கு தெரியும். அவரை தேடி வருபவர்கள் தங்களின் வாழ்க்கை பிரச்சனைகளையும் ஆன்மீக சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெறுவார்கள். ஆனால் அதே ரமண மகரிஷியை ஒரு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்தால் எப்படி இருக்கும்? சொத்து, பணம், அதிகாரம், சட்டம் என முற்றிலும் உலகியல் சார்ந்த கேள்விகளை ஒரு வழக்கறிஞர் சரமாரியாக கேட்க, அதற்கு ரமணர் அளித்த பதில்கள் நீதிமன்றத்தையே அதிர வைத்தன. தன்னை ரமணரின் சீடர் என்று சொல்லிக் கொண்ட ஒருவர், நான் தான் இந்த ஆசிரமத்தின் உண்மையான சர்வாதிகாரி, நிர்வாகி, ஆசிரமத்தின் சொத்துக்கள் எனக்கே சொந்தம் என்று உரிமை கோரி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கிற்காக நீதிமன்ற ஆணையம் ரமணாசிரமத்திற்கே வந்து பகவான் ரமணரை விசாரணை செய்தது. அந்த வடகிழக்கு அறையில் பெரும் கூட்டம் கூடியிருக்க விசாரணை மிகவும் சுமூகமாக தொடங்கியது. எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் ஒரு மாபெரும் ஞானியிடமிருந்து வந்த அந்த தன்னிச்சையான பதில்கள் உலகப்பற்று என்றால் என்ன, பற்றின்மை என்றால் என்ன என்பதை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் உணர்த்தும் மாபெரும் பொக்கிஷமாக மாறின. வாருங்கள், வழக்கறிஞரின் கூர்மையான கேள்விகளும் ரமணரின் பேரொளி வீசும் பதில்களும் அடங்கிய அந்த சரித்திர சிறப்புமிக்க விசாரணைக்குள் நுழைவோம். ஆசிரமமும் அத்தியாசிரமமும். வழக்கறிஞர் தனது முதல் கேள்வியை கேட்டார். பகவான் எந்த ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்? அதாவது பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலைகளில் நீங்கள் எந்த நிலை என்று கேட்டார். ரமணர் மிகவும் அமைதியாக அதியாசிரமம், 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட நிலை என்று பதிலளித்தார். வழக்கறிஞர் ஆச்சரியத்துடன், அதியாசிரமம் என்றால் என்ன என்று கேட்டார். ரமணர், பொதுவாக அறியப்படும் அந்த 4 ஆசிரமங்களுக்கும் நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைதான் அதியாசிரமம் என்றார். இப்படி ஒரு நிலை சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று வழக்கறிஞர் குறுக்கிட்டார். ஆம், சாஸ்திரங்களில் இந்த நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார் ரமணர். உங்களைப் போலவே இந்த அதியாசிரம நிலையில் இருந்த வேறு யாராவது உண்டா? இருக்கலாம் என்று ரமணர் சுருக்கமாக சொன்னார். வழக்கறிஞர் விடாமல், யாராவது அப்படி இருந்திருக்கிறார்களா என்று மீண்டும் கேட்டார். சுகபிரம்ம ரிஷி, ரிஷபதேவர், ஜடபரதர் போன்ற பல மகான்கள் இந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்று சாஸ்திரங்களில் உள்ள உதாரணங்களை அடுக்கினார் ரமணர். சொத்துக்களும் பற்றின்மையும். அடுத்ததாக வழக்கறிஞர் ஆசிரமத்தின் சொத்துக்களைப் பற்றி ஒரு கூர்மையான கேள்வியை முன்வைத்தார். நீங்கள் உங்களது இளம் வயதிலேயே குடும்பத்தின் மீதும் சொத்துக்களின் மீதும் எந்த பற்றும் இல்லாமல் அனைத்தையும் துறந்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தீர்கள். ஆனால் இப்போது இங்கே இந்த ஆசிரமத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றனவே, இது எப்படி என்று கேட்டார். ரமணர் சற்றும் சலனமில்லாமல், நான் எந்த சொத்தையும் தேடிப் போகவில்லை. இந்த சொத்துக்கள் என் மீது திணிக்கப்படுகின்றன. நான் இந்த சொத்துக்களை நேசிக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை என்றார். இந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டதா என்று வழக்கறிஞர் கேட்டார். அதற்கு ரமணர், இந்த சொத்துக்கள் எல்லாம் இங்கே இருக்கும் சுவாமிக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த சுவாமி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் உடல் என்பதைத்தான் சுவாமி என்று நினைக்கிறது. அந்த உடல் இந்த உடல்தான், எனவே அது என்னிடம் வந்து சேர்கிறது என்று ஒரு மாபெரும் அத்வைத உண்மையை சட்டப்பூர்வமான விசாரணைக்குள் புகுத்தினார். வழக்கறிஞர் அதை விடாமல், அப்படியென்றால் இப்போது சொத்துக்களின் மீது உங்களுக்கு மீண்டும் பற்று வந்துவிட்டது என்று சொல்லலாமா என்று மடக்கினார். நான் சொத்துக்களை வெறுக்கவில்லை, இதை மட்டும்தான் நான் சொன்னேன் என்று மிக தெளிவாக பதிலளித்தார் ரமணர். வழக்கறிஞர், நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது நான் சொல்வது போல பற்று வந்துவிட்டது என்றுதானே அர்த்தமாகிறது என்றார். நடைமுறை விஷயங்களில் நாம் எப்படி வாழ்கிறோமோ, எப்படி செயல்படுகிறோமோ அதுபோலத்தான் இதுவும் என்று பதிலளித்தார் ரமணர். உபதேசமும் சீடர்களும். அடுத்து வழக்கறிஞர் வழக்கை தொடர்ந்த அந்த நபரின் சீடர் என்ற உரிமையை பற்றி கேள்வி எழுப்பினார். நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கிறீர்களா? எப்போதாவது அப்படி செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார். என்னை தேடி வருபவர்கள் கேள்விகள் கேட்கிறார்கள்.
எனக்கு தெரிந்தவரை நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது அவர்களுடைய விருப்பம் என்றார் ரமணர். இதை உபதேசம் என்று சொல்லலாமா? மற்றவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நான் எப்படி சொல்ல முடியும் என்றார் பகவான். உங்களுக்கு சீடர்கள் இருக்கிறார்களா என்று நேரடியாக கேட்டார் வழக்கறிஞர். நண்பர்களே, ரமணரின் இந்த பதிலை சற்று கவனமாக கேளுங்கள். நான் எந்த ஒரு சம்பிரதாயமான முறையிலும் யாருக்கும் உபதேசம் செய்வதில்லை. உதாரணமாக, ஒரு கும்பத்தை வைத்து அதற்கு பூஜை செய்து ஒருவருடைய காதில் மந்திரத்தை முணுமுணுப்பது போன்ற சடங்குகளை நான் செய்வதில்லை. ஒரு நபர் தன்னை என்னுடைய சீடர் என்றோ பக்தர் என்றோ அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் யாரையும் என்னுடைய சீடர் என்று கருதுவதில்லை. நான் யாரிடமும் சென்று எனக்கு ஒரு உபதேசம் வேண்டும் என்று கேட்டதும் இல்லை. நான் யாருக்கும் சம்பிரதாயமாக உபதேசம் செய்ததும் இல்லை. மக்கள் தங்களை என்னுடைய சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டால் அதை நான் அங்கீகரிக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. என்னுடைய பார்வையில் எல்லா மனிதர்களும் சமமே. அவர்கள் தங்களை சீடர்கள் என்று அழைத்துக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்று அவர்களே நினைத்துக் கொள்கிறார்கள். நான் அவர்களிடம் என்ன சொல்ல முடியும்? நான் என்னை ஒரு சீடர் என்றோ அல்லது ஒரு குரு என்றோ சொல்லிக் கொள்வதில்லை என்று பிரபஞ்சத்தின் அத்தனை ஏற்ற தாழ்வுகளையும் ஒரே வார்த்தையில் உடைத்தெறிந்தார். கட்டடங்களும் பணமும் ஸ்கந்தாசிரமம் கட்டப்பட்டுள்ள அந்த மலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முன்கூட்டியே அனுமதி பெறாமல் அங்கே அந்த ஆசிரமத்தை கட்டுவதற்கு நீங்கள் எப்படி ஒப்புதல் அளித்தீர்கள் என்று அடுத்த கேள்வியை கேட்டார் வழக்கறிஞர். ரமணர் மிகவும் ஆழமான ஒரு பதிலை கொடுத்தார். எந்த மாபெரும் சக்தி என்னை இங்கே அழைத்து வந்து இந்த மலையின் மீது தங்கியிருக்கச் செய்ததோ அதே சக்திதான் என்னையும் அந்த ஆசிரமத்தையும் வழிநடத்தியது. வழக்கறிஞர் அடுத்து பணத்தை பற்றி கேட்டார். நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்த 1 மணி நேரத்திற்குள் உங்களிடமிருந்த அத்தனை பணத்தையும் தூக்கி எறிந்து விட்டீர்கள். எந்த பொருளின் மீதும் ஆசை இல்லை. நீங்கள் பணத்தை தொடுவதே இல்லை. நீங்கள் இங்கு வந்து பல வருடங்களாக எந்த பொருளுமே இல்லாமல் தான் இருந்தீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்போது இந்த ஆசிரமம் எப்படி நன்கொடைகளை ஏற்றுக்கொள்கிறது என்று கேட்டார். ரமணர் நடந்த உண்மையை விளக்கினார். சில வருடங்களுக்கு பிறகு என்னுடன் இருந்த சில நபர்கள் எனது பெயரை பயன்படுத்தி நிதி வசூலிக்கத் தொடங்கினார்கள். இப்படி ஒரு பழக்கம் வளரத் தொடங்கியது. நான் அவர்களுடைய செயலை ஆதரிக்கவும் இல்லை, அவர்களை தடுத்து நிறுத்தவும் இல்லை. எனவே அது அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இங்கிருந்து வெளியேறுகிறான், வேறொரு மனிதன் உள்ளே வருகிறான். ஆனால் இந்த வசூல் செய்யும் நடைமுறை மட்டும் தொடர்கிறது. நன்கொடைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த ஆசையும் எனக்கு இல்லை. ஆனால் மக்கள் எனது அறிவுரையை கேட்பதில்லை. என்னை கேட்காத ஒருவருக்கு எந்த பயனுமில்லாத ஒரு அறிவுரையை வழங்க எனக்கு விருப்பமில்லை. அதனால் நான் அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை. பணம் தானாகவே உள்ளே வருவதால் சொத்துக்களும் தானாகவே வளர்கின்றன. கையெழுத்தும் காணிக்கையும். நீங்கள் ஏன் எதிலும் உங்கள் கையெழுத்தை போடுவதில்லை என்று கேட்டார் வழக்கறிஞர். இதற்கான பதிலை செல்ஃப் ரியலைசேஷன் என்ற புத்தகத்தை எழுதியவரே கொடுத்துவிட்டார். அதைவிட முக்கியமாக நான் எந்த பெயரில் அறியப்பட வேண்டும் எனக்கே அது தெரியவில்லை. நான் இங்கே வந்ததிலிருந்து காலத்திற்கு ஏற்றபடி மக்கள் எனக்கு பல பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். நான் ஏதாவது ஒரு பெயரில் கையெழுத்து போட்டால் அது எல்லா மக்களுக்கும் புரியாது. அதனால் என்னிடம் வந்து கையெழுத்து கேட்கும் மக்களிடம் நான் சொல்வதுண்டு, ஒருவேளை நான் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அதை மற்ற மக்கள் உண்மையானது என்று நம்ப மாட்டார்கள் என்று எனச் சிரித்துக்கொண்டே கூறினார் ரமணர். நீங்கள் பணத்தையோ அல்லது மற்ற காணிக்கைகளையோ தொடுவதில்லை என்று நான் நம்புகிறேன் என்றார் வழக்கறிஞர். சில நேரங்களில் மக்கள் எனது கைகளில் பழங்களை கொடுப்பார்கள், அதை நான் தொடுவேன் என்றார் ரமணர். நீங்கள் ஒரு வகையான காணிக்கையை, பழங்களை ஏற்றுக்கொள்ளும் போது ஏன் பணத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மடக்கினார் வழக்கறிஞர். ரமணரின் பதில் அந்த அறையையே மௌனமாக்கியது. என்னால் பணத்தை சாப்பிட முடியாது. பணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது, அதை வைத்து என்ன செய்வது என்றே எனக்கு தெரியாத போது நான் ஏன் அதை வாங்க வேண்டும்? பார்வையாளர்களும் உண்மையான பற்றின்மையும். உங்களை பார்க்க வரும் பார்வையாளர்கள் ஏன் ஆசிரமத்திலேயே தங்கிவிடுகிறார்கள்? அவர்கள் ஏன் தங்கியிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம் என்றார் ரமணர்.
யாராவது இங்கே வந்து தங்கியிருப்பதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று நான் நினைக்கலாமா? இல்லை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதேபோல அவர்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இங்கே தங்கியிருக்கலாம். அதிலும் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை? இல்லை. நண்பர்களே, அடுத்ததாக ரமணர் சொன்ன வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். இதுதான் ஒரு மாபெரும் ஞானியின் உச்சக்கட்ட பற்றின்மை. ஒருவேளை இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் இங்கிருந்து எழுந்து போய்விடுவேன், அவ்வளவுதான் என்றார் பகவான். ஆசிரமத்திற்காக, சொத்துக்காக, அதிகாரத்திற்காக ஒருவன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த ஆசிரமத்தின் மையமான ரமணரோ பிடிக்கவில்லை என்றால் நான் கிளம்பி விடுவேன் என்று சர்வசாதாரணமாக சொல்கிறார் என்றால் அவருக்கு எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீது பற்றின்மை இருந்திருக்க வேண்டும். 1000 நாட்கள் விசாரித்தாலும் கவலை இல்லை. விசாரணை முடிந்து நீதிமன்ற குழுவினர் சென்ற பிறகு வழக்கறிஞராக இருந்த ரமணரின் பக்தர் ஒருவர் ரமணரிடம் வந்தார். பகவான், நேற்று நடந்த இந்த நீதிமன்ற விசாரணை உங்களுக்கு மிகவும் சிரமத்தையும் மன அழுத்தத்தையும் ஸ்ட்ரெயின் கொடுத்திருக்குமே என்று வருத்தத்துடன் கேட்டார். பகவான் ரமணர் மிக அமைதியாக தனது உண்மையான நிலையை வெளிப்படுத்தினார். நான் எனது மனதை இந்த விசாரணையில் பயன்படுத்தவே இல்லை. அதனால் எனக்கு எந்த சிரமமோ அழுத்தமோ ஏற்படவில்லை. அவர்கள் என்னை தொடர்ந்து 1000 நாட்கள் விசாரித்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்றார். முடிவுரை. நண்பர்களே, நமது வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலோ அல்லது ஒரு சிறு விசாரணையை சந்திக்க நேர்ந்தாலோ நாம் எவ்வளவு பதற்றமடைகிறோம், தூக்கத்தை தொலைக்கிறோம். ஆனால் ஒரு நீதிமன்ற ஆணையமே தன் முன் வந்து சரமாரியாக கேள்விகளை கேட்டபோதும் ரமணரால் எப்படி சிறிதும் சலனமில்லாமல் பதிலளிக்க முடிந்தது? நான் எனது மனதை பயன்படுத்தவே இல்லை என்று அவர் சொன்னதுதான் பிரபஞ்சத்தின் மாபெரும் ரகசியம். அங்கே நான் என்ற அகந்தை இல்லை. இது என்னுடைய ஆசிரமம், என் சொத்து என்ற உரிமை இல்லை. மனம் இல்லாத இடத்தில் மன அழுத்தம் எப்படி வர முடியும்? ரமண மகரிஷியின் இந்த ஆழமான பற்றின்மையும் அத்வைத ஞானமும் உங்கள் மனதிற்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? உங்களின் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். இதுபோன்ற ஆழமான ஆன்மீக ரகசியங்களையும் மகான்களின் அரிய நிகழ்வுகளையும் தொடர்ந்து காண நமது தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.